டிஎம்கேவா ஏஐஏடிஎம்கேவா 60 இயர்ஸா தமிழ்நாடுவே சுத்து போட வச்ச இந்த பிக் 2 மேட்ச்ல வின் பண்ணது யாரு? ஆன்சர் சொல்ல முன்னாடி இந்த சீக்ரெட் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்ச நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. ஃபர்ஸ்ட் டிஎம்கே. எல்லாரும் சோஷியல் ஜஸ்டிஸ்னு சொல்லுவாங்க, ஆனா ரியல் ட்விஸ்ட் இதுதான். 1967ல அண்டா வந்த பிறகுதான் மெட்ராஸ் ஸ்டேட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சாங்க. அது வெறும் பேர் இல்ல, நம்ம அடையாளம். அது மட்டும் இல்ல, 1969லயே ராஜமன்னார் கமிட்டி ஃபார்ம் பண்ணி இந்தியாலயே ஃபர்ஸ்டா ஸ்டேட் அட்டானமிக்காக குரல் கொடுத்தது டிஎம்கே தான். இன்னைக்கு பல ஸ்டேட்ஸ் ஃபெடரலிசம்னு பேசுறதுக்கு சீடு போட்டது நம்ம ஊரு அண்ணா அண்ட் கலைஞர் தான். பிளஸ் நம்ம ஓஎம்ஆர் டைடல் பார்க்னு ஐடி ரெவல்யூஷனுக்கு பேஸ் போட்டதும் இவங்க தான். அடுத்த சைடு ஏஐஏடிஎம்கே. ஃப்ரீபீஸ்னு சிலருக்கு அழைப்பாங்க, ஆனா ரியாலிட்டி வேற லெவல். எம்ஜிஆர் கொண்டு வந்த நியூட்ரிஷியஸ் மீல் ஸ்கீம அப்போ பட்ஜெட் வேஸ்ட்னு சொன்னாங்க, ஆனா அதே ஸ்கீம தான் சுப்ரீம் கோர்ட் மானிட்டர் பண்ணி இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்கு. அதுவும் இல்லாம இந்தியால எந்த ஸ்டேட்லயும் இல்லாத 69% ரிசர்வேஷனை கான்ஸ்டிடியூஷனோட 9th ஷெட்யூல்ல வச்சு லீகலா யாராலையும் தொட முடியாத அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணது அம்மா தான். இன்னைக்கு நம்மெல்லாம் யூஸ் பண்ற ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்க இந்தியாலேயே ஃபர்ஸ்டா மேண்டேட்டே ஆக்கி கிரவுண்ட் வாட்டரை சேவ் பண்ணது ஏஐஏடிஎம்கே தான். சோ யாரு பெட்டர்? டிஎம்கே இஸ் த ஃபவுண்டேஷன் அண்ட் ஐடியாலஜி. ஏஐஏடிஎம்கே இஸ் த எக்ஸிகியூஷன் அண்ட் ரீச். ரியல் வின்னர் யாரு தெரியுமா? நம்ம தமிழ்நாடு தான். இந்த ரெண்டு கட்சியும் காம்படிஷன் பண்ணி ஸ்கீம் போட்டதுனால தான் டிஎன் இன்னைக்கு இந்தியாலேயே ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல டாப்ல இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? ஃபவுண்டேஷன் முக்கியமா இல்ல இம்பாக்ட் முக்கியமா? டிஎம்கேவோட பிரெயினா இல்ல ஏஐஏடிஎம்கேவோட ஹார்ட்டா? கமெண்ட்ல லாஜிக்கோட சொல்லுங்க.